Hey guys, இந்த வீடியோவில் இந்த பலூன் ஃப்ராக்குக்கான ஃபுல் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம டிசைன் அனாலிசிஸ், மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அண்ட் இந்த டிசைனுக்கான பேட்டர்ன் மேக்கிங் எப்படி பேப்பரில் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் தட். பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, பேப்பர் பேட்டர்ன்ஸை எப்படி வந்து ஃபேப்ரிக் மேலே லே அவுட் பண்ணி எப்படி வந்து கட் பண்ணுறதுன்றதை கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இந்த பார்ட் 3 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா, கம்ப்ளீட் ஸ்டிச்சிங் வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம இந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு பேக்கு, ஃப்ரண்ட்டு ப்ளஸ் ஃபேஸிங் பீசஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸிங்ஸை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஃபேஸிங்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ வந்து இந்த பாட்டம் ஆஃப் த ஃபேஸிங்கை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி டர்ன் பண்ணிக்க போகிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் மைக்ரோடாட் கேன்வஸ். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேன்வஸையும் இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபேப்ரிக்கையும் நம்ம வந்து அலைன் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஃபீட் த ஃபேப்ரிக். ஸோ இதே மாதிரி பாட்டம் ஹெம்லைன் ஆஃப் த ஃபேஸிங் வித் த மைக்ரோடாட் கேன்வஸ் 1/4 inch சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பீஸ் இருக்குது, பேக்கில் வந்து 2 பீஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸிங் பீசஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபுட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஷேப்பில் ஏற்ற மாதிரியே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ் உள்ளே போகிற கர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நாச் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கேன்வஸை வந்து திருப்பி விட்டுட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ண சைடில் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதை வந்து அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் வந்து டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணி க்ரீசிங் பண்ணிக்கலாம். ஸோ கையிலே நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி க்ரீசிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 பீசஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேன்வஸ் சைடில் அப் வச்சுக்கணும். ரைட் சைட்ஸ் ஃபேஸிங் ஈச் அதர் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல், ஷோல்டர், நெக்லைன் அண்ட் அந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஸோ 1/4 inch சீம் அலவன்ஸில் நம்ம வந்து ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம இங்கே வந்து ஆர்ம் ஹோலையும் ஃபினிஷ் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் a ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே ஷோல்டர்ஸை ஃபினிஷ் பண்ணி ட்ராப் த நீடில் அண்ட் டர்ன். ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் எட்ஜஸ் இருக்குது. ஸோ அகெயின் ட்ராப் த நீடில் அண்ட் டர்ன். ஸோ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போது. நெக்ஸ்ட் வந்து இப்போ அடுத்த ஷோல்டர் அதே மாதிரியே ட்ராப் த நீடில் அண்ட் டர்ன். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ம் ஹோலை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து 1 centimeter கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பிகாஸ் அந்த சீம் அலவன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எங்கெல்லாம் வந்து நாட்சிங் அண்ட் ட்ரிம்மிங் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோலில் நமக்கு ஸ்லைட்டாக ட்ரிம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அண்ட் ஷோல்டர்ஸில் இந்த மாதிரி க்ராஸ் நாட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நெக் லைனில் நம்ம நாட்ச் பண்ண போகிறோம். ஸோ நாட்ச் பண்ணிவிட்டு we are going to turn it. இப்போ ஃபினிஷ் ஆன பீஸை நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு கொண்டு வர போகிறோம். இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ரைட் சைடு ராங் சைடு இல்லை. ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ஃபேப்ரிக்கில் ரைட் சைடு ராங் சைடு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஃபேஸிங்கை கொண்டு வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எட்ஜஸ்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன பின் வச்சு we can lift it. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஃபேஸிங்கை வந்து இந்த டிசைனுக்கு ஃப்ரண்ட் சைடில் திருப்பி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். So before making a stitch, நம்ம வந்து we can use some pins to hold the fabrics together.
நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டு அந்த ஃபேஸிங் மேலேயே எட்ஜ் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதான். ஸோ எட்ஜ் ஸ்டிச்சிங் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம யோக் இஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். சிமிலர் டு ஃப்ரண்ட் தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். பட் இங்கே வந்து நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து சாஷோடு சேர்த்து நம்ம பேக் நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ வி ஹாவ் 2 பீசஸ். பேக்கில் வந்து ஃபுல் ஓப்பன் அப்படிங்கிறதுனால 2 பீசஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் டெய்லர் தட். ஸோ இங்கே பேக்கில் 2 பீசஸ் அப்படிங்கிறதுனால நம்ம மிரர் இமேஜில் இருக்கும் ரெண்டுமே. ஸோ மிரர் இமேஜில் இருக்கான்னு இருக்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ இங்கே ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஃபுல்லாக டெய்லரிங் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி வந்து 1/4 inch சீம் அலவன்ஸ், தட் இஸ் 1 சென்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த சாஷ் வரும்போது நமக்கு கேன்வஸ் இருக்காது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேன்வஸ் இதுக்கு கட் பண்ணணும். பிகாஸ் சாஷ் வந்து உள்ள திக்னஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த போ போட வராது. ஸோ அந்த சாஷை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கர்வ்ட் எட்ஜஸ் இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டரை தூக்கி தூக்கி விட்டு டேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும் இந்த ஷேப்பை. ஸோ அந்த சாஷோட ஷேப் எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம நாச் பண்ணி திருப்பணும். ஸ்கொயராக இருக்கிறதுனால அந்த ஒரு சிங்கிள் நாச் போதும். அண்ட் இந்த கர்வ்டு எட்ஜஸில் நம்ம வந்து நாச்சஸ், செவரல் நாச்சஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். வேறு எங்கேயுமே நம்ம நாச் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக வந்து அந்த சாஷை வந்து திருப்பி விட போகிறோம். ஸோ ரைட் சைடில் இந்த மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு யோக் மாதிரி ஒரு டிசைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வெறும் ஒரு மைக்ரோடாட் கேன்வஸில் ஸ்டிச் பண்ணி ரைட் சைடுக்கு திருப்பி விட்டுட்டோன்னா இட் கிரியேட்ஸ் அமேசிங் ஸ்டைல் லைன்ஸ். ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து 2 பீசஸ் இருக்குது. ஸோ 2 பீஸையுமே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி பின் பண்ணிக்கணும். ஸோ பேக்கான 2 பீசஸும் ரெடி. இப்போ வந்து எட்ஜ் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணுமோ அதே மாதிரி பேக்லேயும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பேக் பீசஸ் ஆர் ரெடி. இப்போ பின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம பேக்கில் வந்து பிளாக்கெட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே பிளாக்கெட் வந்து நான் வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மடித்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் தட் ஸ்டிச் லைன் ஓவர் தேர். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு ஃபோல்ட் பண்ண போகிறேன். இங்கே நம்ம என்ன அலவன்ஸ் கொடுத்துருந்தோன்னா 1 inch, 1 inch, 1/2 inch. ஸோ அந்த 1 inch and 1 inch ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிட்டு பின் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் ஃபினிஷ் த பிளாக்கெட்ஸ்.
ஸோ 2 எக்ஸ்டெண்டட் பிளாக்கெட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணோடனே நம்ம வந்து எப்படி அலைன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிளாக்கெட்டை ஒன்று மேலே ஒன்று வச்சு அலைன் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் ரைட் சைட். ஸோ ஃப்ரண்ட்டோட ரைட் சைடை மேலே ப்ளேஸ் பண்ணி நம்ம சைட் சீம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சைட் சீம்ஸ் வந்து மேட்ச் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம 3/4 இன்ச்சஸ் இங்கே சீம் அலோன்ஸ் விட்ருக்கோம். ஸோ நான் 3/4 இன்ச்சஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சீம் அலவன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி சைடில் வந்து நான் ஓவர்லாக்கிங் ஸ்டிச்சஸும் சேர்த்து பண்ணிட போகிறேன். ஸோ தட் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரா எட்ஜஸ் வந்து வெளியில் ரொம்ப வராது. 2 சைட் சீமும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சைட் அவுட் பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்துட்டு பட்டன் ஹோல் எங்கே வேணுமோ மார்க் பண்ணிக்கணும். இந்த பட்டன் ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஃப்ளாப்பை விட்டு தைக்க போகிறோம். ஸோ 2 சைடுமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ பட்டன் ஹோல் நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண பட்டன் ஹோலை நம்மளோட பட்டன் ஹோல் ஃபுட்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஸ்லைட் பண்ணி நம்மளால் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி அந்த லென்த்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிக்க முடியும். உங்களோட மெஷினில் சூட்டபிள் பட்டன் ஹோல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பட்டன் ஹோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு தேவையான ஸ்டிச்சை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பின்னாடி வந்து அந்த குட்டி பிளாக் லெவரை கீழே இறக்கி விட்டுக்கணும். ஸோ நம்ம ரெகுலர் ஃபுட்டரை கலட்டிட்டு நம்ம பட்டன் ஹோல் ஃபுட்டரை மெஷினில் ஸ்னாப் பண்ணிக்கணும். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு ட்ரையல் பண்ணாமல் நம்ம வந்து பட்டன் ஹோல் வந்து பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வந்து இர்ரிவர்சபிள். ஸோ நம்ம எதாவது தப்பாக பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து அதை பிரித்து பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஃபேப்ரிக்கில் டேமேஜ் ஆயிரும். ஸோ எப்பயுமே ஒரு ரஃப் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி ஒரு பட்டன் ஹோல் லென்த்துக்கும் விட்த்துக்கும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ஹோலை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாஷை வந்து உள்ளே விட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டன் ஹோலோட விட்த் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நாட் பண்ணாலும் வெளியில் வராமல் இருக்குது. ஸோ அதனால் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் லென்த். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக ஃபேப்ரிக் மேலே நம்ம பட்டன் ஹோல் ரெடி பண்ணிடலாம். ஸோ பட்டன் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்கான டுட்டோரியல் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே சோயிங் பேசிக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் தட் வீடியோ ஆல்சோ. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் வந்து பேக் சைடில் தான் போகும். ஸோ வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டன் ஹோலை அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க சாஷை வந்து அந்த பட்டன் ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு நான் வந்து இங்கே நாட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பட்டன் ஹோல்க்கான மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் ஹோல் வந்து எப்பயுமே லேடீஸ் அண்ட் கிட்ஸ் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ரைட் சைடில் வரணும். ஸோ ரைட் சைடில் வந்து நமக்கு பட்டன் ஹோல் வரணும். லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பட்டன் ஸ்டிச் பண்ணணும். ஸோ என்ன கேப்பில் வந்து பட்டன் ஹோல் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் மார்க் பண்ணிக்கணும்.
அடுத்தது வந்து நம்ம பட்டன் ஹோல் ஃபுட்டரில் பட்டனை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ணிட்டோன்னா பட்டனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பட்டன் ஹோல் வந்து நம்மளால் கான்ஃபிடென்ட்டாகவும் ஈஸியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ பட்டன் ஹோல்ஸ் அண்ட் பட்டன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ரெஃபர் தட். இங்கே வந்து பட்டன் ஹோல்ஸ் அண்ட் பட்டனை வந்து குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பட்டன் ஹோல் இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ணோன்னா பேக் ஓப்பனிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கான க்ளோஷர், அதாவது பட்டன் அண்ட் பட்டன் ஹோலும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு பாக்கி இருக்கிறது பாட்டம் ஹெம்லைனில் நம்ம எலாஸ்டிக் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா சைடில் வந்து ஒரு ப்ளீட் க்ரியேட் பண்ணி அதில் பட்டன் ஸ்டிச் பண்ணணும். பட்டன் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நாட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ப்ராப்பராக நாட் பண்ணணும். அப்படி நாட் பண்ணோன்னா நமக்கு பட்டன்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எத்தனை பட்டன் ஹோல்ஸ் இருக்கோ அதை அலைன் பண்ணி நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பாட்டமில் ஒரு பலூன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இலாஸ்டிக் வச்சு ஹெம்லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இலாஸ்டிக் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஹிப் மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஒரு 8 inches வச்சு கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நடக்கிறதுக்கு இடிக்காமல் இருக்கும், கம்ஃபர்ட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் பலூன் எஃபெக்ட்டும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இலாஸ்டிக்கோட எட்ஜஸை வந்து இந்த மாதிரி பேக்கில் தானே நமக்கு ஓப்பன் இருக்குது. ஸோ ஒரு சைட்லேயும் இன்னொரு சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/2 inchக்கு கம்மியாக, அதாவது அந்த எலாஸ்டிக் கவர் ஆகணும். ப்ளஸ் வந்து நமக்கு எலாஸ்டிக்கோடு ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து எலாஸ்டிக் வந்து அந்த கரெக்டாக வந்து சுருக்கம் கொடுத்து கரெக்டாக வரும். ஸோ நம்ம எலாஸ்டிக்கை விட கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸ்பேஸ். அப்போ தான் ஃபேப்ரிக் வந்து நம்மளால் சுருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ தேவையோ நம்ம வந்து எலாஸ்டிக்கை ஃப்ரண்ட் சைடில் இழுத்து விட்டோன்னா பேக் சைடில் ஆட்டோமேட்டிக்காக கேதரிங் ஃபேப்ரிக் பேக்கில் போயிடும். ஸோ இந்த ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்குது பாருங்கள். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எலாஸ்டிக்கை வந்து இந்த சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த கேதர்ட் ஃபேப்ரிக்கை பேக் சைடில் கொண்டு போகிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் பின்னாடி போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்துட்டோம். ஸோ இங்கே எப்படி கார்னர்ஸை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ட்ராப் த நீடில், டர்ன் அண்ட் ஃபினிஷ் இட். ஸோ அந்த இடத்துல வந்து உள்ளே இருந்து பிசுரோ இல்லைன்னா ரா எட்ஜஸோ வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாட்டமில் வந்து எலாஸ்டிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஆட் பண்ண எலாஸ்டிக்கை பேலன்ஸ் பண்ணணும். சைட் சீம்ஸை மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும் கேதரிங். ஸோ ஈவனாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வந்து ஒரு சின்ன பேக் டேக்கிங் மாதிரி ஒரு 3 சைட்ஸில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக லெவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 4 சைடும் சைட் சீம் மேட்ச் ஆகணும்.
அண்ட் இட் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரண்ட் சைடில் ஒரு மெஷர்மெண்ட், பேக் சைடில் ஒரு மெஷர்மெண்ட் வந்துச்சுன்னா கார்மெண்ட் வந்து பேலன்ஸ் அவுட் ஆகாது. பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைட் சீம்ஸை மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கணும். அண்ட் சென்டர் ஃப்ரண்ட்டில் சென்டரை பின் பண்ணிக்கணும். ஸோ இந்த பின் போட்ட இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன பேக் டேக் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ தட் யூ வில் ஹோல்ட் த எலாஸ்டிக் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ சைட் சீம்ஸ்லேயும் சரி சென்டரில் நம்ம வந்து பேக் டேக்கிங் பண்ணிடலாம். ஸோ 3 இடத்துல வந்து we are going to hold the elastic. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பேக் டேக்கிங் பண்ணுறதுனால எலாஸ்டிக் வந்து அந்த கேதரிங்கில் போய் ஹைடன் ஆயிரும். ஸோ வெளியில் வந்து நமக்கு ஃபினிஷிங்கில் எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து சைட் சீம்ஸில், சென்டர் ஃப்ரண்ட்டில் அண்ட் நமக்கு இன்னொரு தி அதர் சைட் ஆஃப் த சைட் சீம். ஸோ 3 இடத்துல இந்த மாதிரி பேக் டேக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சைடில் ஒரு சின்ன ப்ளீட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சைட் சீமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷேப் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஷேப்பை எடுத்து மேலே வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நம்ம வந்து ஃபோல்டு க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு சின்ன ப்ளீட். ஸோ அந்த ஷார்ப் கார்னர்லேருந்து 3 inches அப் நான் வந்து ஒரு மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ப் கார்னரை தூக்கி நான் இப்போ புதுசாக மார்க் பண்ணி இல்லையா அந்த இடத்துல வச்சு பேக் சைடில் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பின் பண்ண இடத்துல தான் வந்து நம்ம திருப்பியும் பேக் டேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து 3 inches கேப்பில் நம்ம வந்து அந்த ஷார்ப் கார்னரை தூக்கி நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் மேலே வச்சு பின் பண்ணிக்கணும் ரிவர்ஸ் சைடில். ஸோ ராங் சைடில் பின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ பேக் டேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 சைட்ஸும் பின் பண்ணிட்டோம். நவ் லெட்ஸ் டூ த பேக் டேக்கிங். ஸோ நம்ம பின் பண்ண இடத்துல சைட் சீம் வித் சைட் சீம் மேட்ச் பண்ணி வேர்ட்டிக்கலாக வந்து ஒரு பேக் டேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி we can repeat it on the other side also. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த ப்ளீட் மேலே இந்த மாதிரி பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் த டிசைன் இஸ் ரெடி கைஸ். லாஸ்ட் ஸ்டெப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா your dress is completely ready for wearing. So I hope you enjoyed making this dress with me guys. So happy to be here sharing knowledge. This is Anita Shanmugavel. Have a happy day, happy life. I will see you in another sewing project very soon.